எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சும்மா ஃபார்மாலிட்டி அப்படிலாம் கேக்குறது தான். ஓகே, குவாரண்டைன் எப்படி போகுது? உண்மையா சொல்லணும்னா இட்ஸ் வெரி வெரி இந்த 12 days திருப்பி போட்டாங்கல்ல இந்த ஸ்ட்ரிக்ட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஒர்க் எல்லாமே ஷூட்டிங் ரொம்ப மிஸ் பண்றேன். எப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ப்ராஜெக்ட் பெண்டிங்ல புரியல, நிறைய கேக்கல. இப்ப நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி பெண்டிங்ல இருக்கா இல்லாட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி பெண்டிங்ல இருக்கு. நோ, ஸ்டார்ட் பண்ணி பெண்டிங்ல இருக்கு. ஓகே ஓகே சரி ஓகே அதான் கேளுங்க. ரெடி. ஓகே, சந்திரிகா மாதிரி ஒரு கேரக்டர் அகைன் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. நீங்க அந்த கேரக்டர் எடுத்து பண்ணுவீங்களா இல்லாட்டி ஆல்ரெடி இந்த கேரக்டர் பண்ணிட்டேன்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணுவீங்களா? அதான், you said the answer because I've already done it. I'm not going to learn anything out of it, no. So I mean, if it has a different exactly on the character na, it has nothing for me to learn then. So why would I do it? ஓகே சரி, நீங்க இது வரைக்கும் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் இல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட்ஸ் இப்போ வந்து பாதி நின்னு போயிருக்க ப்ராஜெக்ட்ஸ், இந்த இதுல வந்து ஒர்க் பண்ண ஆக்டர்ஸ் யார் அந்த செட்ல இருந்தா செட் ரொம்ப ஜாலியா ஹாப்பியா வச்சிருப்பாங்க? அதுல அவங்க கூட நடந்த ஒரு முக்கியமான ஒரு மொமெண்ட். I think Premji. He's very 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 funny and he is very sweet also, very nice working with him. It was never a dull day working with him. So ஒரு சீன்ல we both had to talk about basically ஒரு montageக்காக they wanted us to be talking nicely, ஒரு romance அந்த மாதிரி ஒரு கியூட்டான ஒரு இருக்கணும். and he is talking about ஸ்வயம் அங்க பாரு, அங்கே போய் நம்ம பார்ட்டி பண்ணா எப்படி இருக்கும். We had to talk something romantic. It should look romantic and he's just making me laugh. He's just so yeah, that was one funny moment. I couldn't stop laughing. Director na romance sonnappa, comedy sollappa. Okay. Yeah. Right. But when it comes to serious scenes, he is very 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 good. Yeah. Okay. சரி, நீங்க வந்து ஒரு டிசைனரா இருக்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா ஒரு நம்ம பிடிச்ச ப்ராஜெக்ட் ஒரு பிடிச்ச ஒரு ஒர்க் பண்றோம்னு சொல்லிட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல இருந்தீங்களா இல்லாட்டி ஒரு இல்லையா? Actor. Okay. Actor. Yes. That's why I'm still continuing. Yeah, இல்லனா நான் டிசைனர் திரும்பி போயிருப்பேன். Okay. சரி, இது क्वेश्चंस வரங்க வச்சேன்னு தெரியலையே. தேடுங்க. ஓகே. ஓகே, உங்களோட ட்ரீம் டைரக்டர், இந்த டைரக்டர் கூட நான் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்ல வர்க் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு ஒரு டைரக்டர். There are so many, but I think I really look forward to Vetrimaran sir as of now. Okay. ட்ரீம் ஆக்டர், இந்த ஆக்டர் கூட வர்க் பண்ணனும். அது I think dream actor definitely because I like Ajit sir, I would say him, and Kamal Haasan sir, and yeah, so many, like I'm just talking about South. Okay. சரி, இப்போ வந்து அஜித் சார் படத்துல உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கேரக்டர் ஓகேவா கொடுக்குறாங்க, வந்துட்டு ஒரு 15 minutes வர ஒரு கேரக்டர் இல்ல 20 minutes வர ஒரு கேரக்டர். இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு ஒரு ஹீரோயின் கேரக்டர் கொடுக்குறாங்க. நீங்க எந்த ப்ராஜெக்ட்டை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுவீங்க? It's again there also I will not see it is because Ajit sir's movie or a heroine character. I will see which character will give me mileage. Okay. I will see that. Yes. Okay. இப்போ அடுத்து வந்து இன்னொரு ஒரு क्वेश्चन வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்னு கிடைக்குது. நீங்க பண்ண விஷயம் இது வரைக்கும் முன்னாடி நீங்க பண்ண விஷயத்துல நீங்க ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு லைக் ஒரு டைம் மிஷின் மாதிரி ஒரு இது கிடைக்குது உங்களுக்கு. நீங்க போய் ஓடி போய் எதை போய் சேஞ்ச் பண்ணிட்டு இங்க வந்து டக்குனு வந்து உட்கார்ந்துப்பீங்க? எதுவுமே சேஞ்ச் பண்ண மாட்டேன். I think I don't regret பண்ண வேண்டாம். நீங்க ரொம்ப நாளா பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அத நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. புரியல, வாய்ஸ் கட் ஆச்சு. நீங்க ரொம்ப நாளா பண்ணணும்னு ஒரு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அத நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்க இல்லாட்டி இப்ப நான் அதை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? ரொம்ப நாளா ஒரு no, I'm not been able to do. I have really wanted to start up something like what do you say, for dogs, for pets, for animals. I wanted to do something, but
I'm not in a position right now to open a hospital or for a farm or a sanctuary kind of a thing where they can all stay. Uh, Take a ஒரு area எடுத்துக்கிட்டு and just get the pets, I mean get the dogs or animals or whoever are on the streets or the abused ones and take care of them, have some people. அந்த மாதிரி பண்றதுக்கு I have really dreamt of, but yeah, I've not been able to do it yet. But கண்டிப்பா that's something that I really look forward to. ஓகே குட். சரி, நெக்ஸ்ட் வந்து யாருக்காச்சும் போன்ல வந்து பிராங்க் பண்றது, இல்லாட்டி வந்து யாராச்சும் ரோட்ல போறவங்க யாராவது பிராங்க் பண்றது, இந்த மாதிரி ஏதாச்சும் மூமெண்ட் தான் சும்மா போறவங்களோட கை காட்டி இது பண்றது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்க? No, but I have done this nightly முன்னாடி. This is I think like a couple of years back when we used to go for drives in the night. So this watchmans and all will be sleeping outside. No? From the car, I'll just open the window and be like, "Hi அண்ணா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?" And அவங்களையோ தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு நல்லா இருக்கேம்மா யாரு யோசிச்சுட்டு இருப்பாங்க. That is something I do it to everyone. தூங்கிட்டு இருந்தார போய் குட்டி. That I have done. And I have also done this Durga Puja time le Bhubaneswarல ரொம்ப ரொம்ப crowd-ஆ இருக்கும். So சும்மா ஒரு ஃப்ரெண்ட்க்கு சொல்லி hold a phone, நான் சும்மா ஒரு இது பண்ணி நம்ம இந்த சேனல்ல இருந்து வந்திருக்கோம், எப்படி என்ஜாய் பண்றீங்க யாரு கூட கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படி பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை ரெக்கார்ட் பண்ணி அப்புறமா சிரிப்போம். அவங்க எல்லாம் சீரியஸா ஷர்ட் எல்லாம் சரி பண்ணி சேனல்ல வர போறோம் டைம் எல்லாம் கேட்பாங்க. நம்ம எல்லாம் சும்மா ஏதோ டைம் ஒன்று சொல்லிட்டு வந்துடும். நீங்க பாட்டு சரி, திருப்பி அவங்க கால் பண்ணா என்ன பண்ணுவீங்க? கால் யாரு நம்பர் கொடுக்குறான்? ஓ, நம்பரே கொடுக்காம நீங்க ஓகே ஓகே சூப்பர். சும்மா சொன்னா அவங்க ரெடி ஆயிடுறாங்களா? சேனல்ல வர போறாங்கன்னா சில பேரு ஹேர் எல்லாம் கோம் பண்ணிட்டு வராங்க. ஓகே ரைட். சரி, சின்ன வயசுல வந்து நம்ம நிறைய விஷயம் வந்து ரொம்ப சீரியஸா எடுத்து பண்ணிருப்போம். நான் வந்து ஒரு லவ் வந்து ஒரு ஃபீல் பண்ணி அப்படியே உட்காந்துட்டு அப்படியே போயிட்டு அடடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போய் ஏதாவது பண்றது, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நினைச்சு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு அப்படியே இந்த கர்மத்தை ஏன்டா நம்ம பண்ணி தொலைச்சோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்கும். அப்படி உங்களுக்கு ஆயிருக்கா? நம்ம ஏன்டா இந்த விஷயத்த நம்ம சின்ன வயசுல இதை பண்ணோம், சே ரொம்ப அசிங்கப்பட்டிருக்கோமே அப்படின்னு நினைச்சு நம்ம ஃபீல் பண்ண விஷயம் ஏதாச்சும்? I'm not immediately getting anything. ஏன்டா அது பண்ணோம் தெரியலையே. Yeah, there are some ads that I feel that ஏன்டா பண்ணே அந்த ads. ஆடா ஓகே. ஐயோ, மொத்தம் என்ன பண்ணீங்க? போய் கணக்கெடுப்போம். ரொம்ப கம்மியா பண்ணிருக்கேன், பட் அதுல இருந்து ஒரு 2-3 ஏன்டா பண்ணே அது ரொம்ப இதுவா இருக்கும் பாக்குறதுக்கு. ஓ, அந்த டிசைன் இதெல்லாம் பாக்குறப்போ ரொம்ப ஃபன்னியா இருக்கும், ரொம்ப ஃபன்னியா இருக்கும். அதுல நான் வேற இன்னும் ஃபன்னியா இருப்பேன். நான் தான் ஃபன்னி எலிமெண்டா இருப்பேன். ஏன்டா பண்ணே இருக்கும். ஓகே ஓகே. தேடக்கூடாது தேடக்கூடாது. இல்ல இப்ப போய் யூடியூப் தான் போவோம். நெக்ஸ்ட் இந்த क्वेश्चंस எல்லாம் முடிச்சு நேரா யூடியூப் போக வேண்டியதுதான். இதா வேண்டிய யூடியூப்க்கு. ஓகே. தியேட்டர்ல ஏதாச்சும் ஒரு படத்தை வந்து பாத்துட்டு நிறைய படங்கள் பாக்குறீங்களா இப்போ? ரீசன்ட் டைம்ல ஒரு என்ன 4-5 மந்த்ஸா இங்க பாக்க விடுறாங்க. நாங்களுமே பாக்குறது இல்ல, நாங்களுமே லேப்டாப்ல பாக்குறோம். யா, சோ தட்ஸ் வாட். டிவில தியேட்டர்ல சரி, தியேட்டர்ல உட்கார்ந்து பார்த்த படம் ஏதாச்சும், நிறைய படங்கள் ஏதாச்சும் பாத்திருக்கீங்களா? ஒரு இது வரைக்கும் ஒரு தியேட்டர்ல ஒரு 50 படம் பாத்திருப்பீங்களா? ஆமா, கண்டிப்பா பாத்திருக்கீங்களா? சரி ஓகே. சரி, அப்படி பார்த்த படங்கள்ல ஏதாவது ஒரு படம் ரொம்ப விருப்பாகி பாதிலே ஏஞ்சி வந்துடலாம் அப்படின்னு நினைச்ச படம் ஏதாச்சும்? ஆனா என்ன சொல்றது, ஏதாவது ஹிண்ட் மாதிரி கொடுங்க, பேர் கூட சொல்ல தேவை. நான் சொல்ல முடியாது ப்ளீஸ். ஓகே சரி, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? பாதிலே ஏஞ்சி வந்த படம் இல்லாட்டி? நான் அதுக்குதான் நீங்க அப்படி பண்ணிருக்க மாட்டீங்க. சரி ஓகே, ஏதோ ஒண்ணு உட்காந்து ஒரு 150 ரூபாய் கொடுத்துட்டோமே, உட்காந்து பாத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு முடியல. பட் ஆனா நான் சொல்ல முடியாது அந்த படம் பேரு ப்ளீஸ். ஓகே. நீங்க லைஃப்ல நீங்க ஃபேஸ் பண்ண மிகப்பெரிய ரிஜெக்ஷன்ஸ் எல்லாருமே கண்டிப்பா ஃபேஸ் பண்ணிருப்போம். அதுவும் ஆக்டிங் ஃபீல்ட்ல எக்கச்சக்கமான ரிஜெக்ஷன்ஸ் இருக்கும். சோ நீங்க ஃபேஸ் பண்ணதுல பெரிய ரிஜெக்ஷன் அண்ட் அதை நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணி அதை நீங்க வந்து இது பண்ணீங்களா? எப்படி சொல்ற, அதை வந்து திருப்பியும் வாங்குனீங்களா, இல்லாட்டி அதை போனா போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டீங்களா? No, there is a huge rejection that happened recently in my life. I think last year. Okay. They signed up. They signed up with me and எல்லாமே பண்ணி எல்லாமே அட்வான்ஸ் கொடுத்து சைன் பண்ணி எல்லாம் ஆயிடுச்சு.
director sign பண்ணிட்டாங்க, director is okay, it's a new team. So Okay. producer suddenly is telling that she won't suit the character, lead எல்லாம் அவங்களுக்கு கொடுக்க முடியாது, Okay. Hmm. நியூ டீம். நான் ட்ரஸ்ட் பண்ணி போனேன், லீட் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்க முடியாது, she is not pretty, Okay. அழகா இல்ல, Ah. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மேபி பண்ணலாம், இது கொடுக்க முடியாது சொல்லிட்டு they took off that from me and they made me do a small character, but I did it. Okay. ஓ பண்ணீங்களா? ஓ I did it. ஆமா, ரொம்ப அழுதேன், ரொம்ப இன்சல்ட்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா இவ்ளோ பண்ணி இவ்ளோ, I'm not saying I've done a lot, but whatever I have done, adile out of all the projects that I've done, this is the newest team. But I believe them, I worked with them. ஒரு known director யார் கூட work பண்ணும்போது கூட இப்படி யாருமே என் கூட பேசல, because they are experienced. They know how it feels to talk to an actor like that, or anyone, any technician like that. But because they are new, they think producer, that too director is not so saying, the producer said that to me. So ரொம்ப insulting. ஆனா நீ வந்து ப்ரொடியூசர் வேணாம்னு சொல்றாரா? Then the director also accepted, because it's money, it's his money. And they took me out and they said அந்த அட்வான்ஸ் குடுக்கறதுக்கு, அதுவும் இப்படி சொல்றாங்க, அந்த அட்வான்ஸ் குடுக்கறதுக்கு ஒரு சின்ன கேரக்டர் மட்டும் பண்ணி தரீங்களா? சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டேன். You can't break my self respect or my, you know, my belief and my talent. You can't break me. I'll overcome that. You want to give me a small character, அதுவே நான் நல்லா பண்ணிட்டு தான் கொடுப்பேன், because that's my job. Okay. சரி, நார்த்ல வந்து ரொம்ப நெப்போட்டிசம் இருக்குன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டாக்ஸ் போயிட்டு இருந்தது. சவுத்ல நீங்க நெப்போட்டிசம் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? I think South is better compared to definitely North. Definitely Bollywood. North na Bollywood da. I don't think it is as much as in South. If it is, I would say it is 80% there. And inge nama sila pair, like people who have. But again, it is not as much as inge. If you see, the more actors that we have today are self-made without a backup than some big actor's son or daughter. Inge people, I think, are more intelligent. They don't go by looks. People go by talent. I feel in South that is there. So talent இருந்தா you can definitely work here. Okay. இது சினிமா பக்கம். இன்னொன்னு வந்து இப்போ பொது வாழ்க்கையில வந்து இப்போ ஜெயஸ்ரீன்ற ஒரு சின்ன பொண்ணு, 7 வயசு பொண்ணை வந்து 3 பேர் சேர்ந்து ரேப் பண்ணிட்டாங்கன்ற ஒரு நியூஸும், அப்புறம் அந்த ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் அவங்களோட இஷ்யூஸும் வந்து அதிகமா போயிட்டு இருக்கு. சோ அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ரீசெண்ட் டைம்ல? அதுவும் இந்த குவாரண்டைன்ல வந்து இப்படி ஒரு நியூஸ் நம்மளுக்கு கேட்கறோம். ஏற்கனவே டிப்ரெஷன்ல இருப்போம், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போட்டு தலையில போட்டு ஏற்றி விட்டா, சோ அதெல்லாம் எப்படி நீங்க everywhere? I think even ஒடிசால ஒரு சின்ன பொண்ணு 13 years girlக்கு, because tribal பொண்ணு, அவளுக்கு கூப்பிட்டு இன்ஸ்பெக்டர் ரேப் பண்ணிட்டே இருந்தாரு. every time he calls அவ வந்துட்டு he'll rape her. Okay. So அதுவும் இன்னைக்கு தான் இந்த நியூஸ் பார்த்தேன். I mean, என்ன சொல்லும் எனக்கு தெரியாது. I really don't know. But I really would want to say that ஒரு Black Lives Matter சொல்லி எல்லாரும், everyone, something that happened in the US, நம்ம பாலிவுட் ஸ்டார்ஸ் எல்லாம் ரோன் நின்னாங்க. பட் when it happens நம்ம நாட்டுல, நம்ம சவுத் இந்தியால, நம்ம சென்னையில், I mean தமிழ்நாடுல நடக்குது, நார்த் இந்தியன் பீப்புள் or நார்த் இந்தியா is not, even the you know, the news reporters, they are not giving us that much importance. I don't know why. That is very wrong. I even messaged a lot of people this page irukku, some, I don't want to say the names, only notice panne. I messaged them saying that when you are saying you cover news from all India, you are putting news someone died in the north, some TikTok star died, but inge ivlo periya prachana nadandiruchu, adha patti oru news kadiyadu. Then don't write it's about whole India, right? It's about north. So that was very, because we all have to stand up. Everyone wrote muted, even I wrote muted, Black Lives Matter. Then why not for our own country, for our own state? No one stood up. So I felt it was less covered than something that's happening in the US. பட் ஆனா இப்ப நிறைய பேர் சொல்றது என்னன்னா, இந்த ஒரு விஷயம் மட்டும் நம்ம என்ன FB ல வந்து ஒரு போஸ்ட் போட்டா எல்லாமே மாறிடுமா,
இல்லாட்டி வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல வந்து 4 ஒரு போஸ்ட் போட்டா எல்லாமே சரியாயிடுமா, என்ன எல்லாரும் திருந்திடுவாங்களா, இல்லாட்டி எங்கேயுமே ரேப் நடக்காதா, எங்கேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இப்படி No, ஷேர் பண்றதுனால ஷேர் பண்றதுனால எதுவுமே மாறாது, பட் கண்டிப்பா ஒரு பயம் இருக்கும். இப்போ I have noticed like if you see even series, they keep showing like இப்போ டெல்லி கிரைம் ஒரு வந்துச்சு or anything. இல்ல சோஷியல் மீடியால இது ரொம்ப வைரல் ஆயிடுச்சு, நம்ம இந்த மேட்டர் டீல் பண்ணி தான் ஆகணும். யூ வில் ஹியர் தட் ஹேப்பனிங் பிகாஸ் சோஷியல் மீடியா இஸ் நாட் ஓன்லி ஃபார் த நெகட்டிவ்ஸ், தேர் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ் சைட்ஸ் டு இட், பட் இஃப் யூ யூஸ் இட் ரைட். இப்போ உங்க கையில ஒரு போன் இருக்கு, சம்திங் இஸ் ஹேப்பனிங், யூ கேன் ரெக்கார்ட் இட், யூ கேன் மேக் த வீடியோ வைரல். அண்ட் ப்ராபப்ளி இப்போ நான் சப்போஸ் நான் ரோட்ல போறேன், ஏதாவது நடந்துச்சு, நான் ரெக்கார்ட் பண்ணா, ஐ டோன்ட் நோ ஹவு டு கோ ரீச் டு த போலீஸ் ஒஃபிஷியல்ஸ் ஆர் ஐ மைட் பி ஈவன் ஸ்கேர்ட். பட் அதை நான் வைரல் பண்ணிட்டா அவங்க தானே பாப்பாங்க. So that is the power of media. You know, people will be scared. People are scared. People should be scared, you know, before doing anything wrong. பட் ஆனா நம்ம வைரல் பண்றோம் அப்படின்றதுக்காக நம்மளே பயப்படுவோம்ல. இப்ப என்னன்னா நம்ம அந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம், இப்ப இதனால வந்து ஆப்போசிட் சைடுல இருந்து நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயம் நிறைய பேருக்கு இருக்குல்ல. ஆமா, கண்டிப்பா இருக்கு. Definitely that is also scary, but again like if you're not doing anything wrong, I don't know how to deal with this. You either have to come out straight and take it to the cops, or there's other ways. Social media, there is no other way, I think, around it. Okay. To gather people, you have to go to social media. There is no other way. ஓகே, ரொம்ப சீரியஸ் டாபிக்லாம் வேணாம். கண்ணுகள்லாம் கலங்குது அப்படின்னு பாக்குறேன். சரி, ஓகே. உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன இப்போ அப்கமிங்ல வந்துட்டு இருக்கு? இப்போ இருக்கு ஒரு there are 4-5 projects. I think one is a series and others are movies. அதுவும் ஜி5யா? No. அது தெரியாது. We are just shooting. It's with SP Charan. அவங்க டைரக்ட் பண்றாங்க. And there is already one shot which is already pending. Venkat Prabhu sir direct பண்ணாங்க. So that is already shot, but நம்ம ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். I think that is Hotstar. And either I'm not sure where they're going to, which platform they have chosen. And others are movies. Okay. நிறைய சொல்ல முடியல, சொல்லுவேன் eventually. Okay, questions நிறைய பேர் கீழேயா நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் பார்க்க முடியல. உங்களால பார்க்க முடியலையா? சரி, ஓகே. உங்க நேட்டிவ் பிளேஸ் இது புவனேஸ்வர் தானே? ஓகே. Did you face any Me Too movement? No. Okay, not yet. Okay. Not yet, yes. காப்பான் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. It was good. It was a very big set, and actually technically that's my first movie. Okay. Even 3 web series பண்ணிட்டு then I did Kapan, and then Premji's movie. So that was technically my first movie, even if it was a very small character. But we shot more, but it was edited, you know, for the timing and everything. So it was very beautiful, Periya set, and a big director, big actors. And no, he was not there. Surya sir was there. Samudrakani sir was there. Me and the villain, and of course KV Anand sir. சமுத்திரக்கனி சார் கூட ஏதாவது பேசின மூமெண்ட் ஏதாச்சு செட்ல அதிகமா பேசிருக்கீங்களா? ஆமா, I have spoken to both of them. I mean, it was good. He was, ஒரு scene இருந்துச்சு where I had to cry, no, that scene. I had to cry because they are taking away my husband. அது ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூஸ்க்காக அது we were taking retakes and all. சமுத்திரக்கனி சார் ஒரு இடத்துல போய் அந்த பொண்ணு அழுது செத்துருவான், டைவர்ஸ் அப்படிதான் பேசுவாரு. கண்ணெல்லாம் ரெட் ஆயிடுச்சு அவளுக்கு, பாவம். So yeah, because I had to keep on crying because for every take, so eyes and all were red. அதாச்சும் பிரேக் கொடுங்க, இல்லன்னா தயவு செய்து முடிங்க, எவ்வளவு தடவை அழவா. ஓகே. ஏதாச்சும் அவர் உங்களுக்கு கொடுத்த அட்வைஸ், அவர் படங்கள்ல நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுப்பாரு. சோ உங்களுக்கு ஏதாச்சும் அட்வைஸ், உங்களுக்கு ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ்? No. சூர்யா கூட ஏதாச்சும்? Yeah, I mean, we spoke. He asked me, where are you from? I said, I'm from Bhubaneswar. And I think Jyotika ma'am's sister-in-law is from Bhubaneswar. So, எனக்கு சொன்னாங்க, நான் Bhubaneswar போயிருக்கேன், ரொம்ப நல்ல இடம், something about the food and all.
he was telling me. I know that place. And just general talks. Yeah. சரி, ஃபைனல் கொஸ்டின். வாட் மேக்ஸ் யூ ப்ரௌட்? What makes me proud? ப்ரௌட். I don't know, because I think proud is because coming from a different city, staying here all alone, without a backup, and till now what I have done makes me proud of myself. Not proud as in like na evlo pannita appadi kadiyade, but at least to have sustained this far all alone in this city, and whatever this little bit what I have done, that makes me proud and happy. ஓகே, சூப்பர். ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளவு நேரம் இன்டர்வியூல வந்து பண்ணதுக்கு. உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா போகணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே, Thank you. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எப்படி இருந்தது கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து நானும் It was very funny. It was very fun. It was really fun talking to you. I mean, ஓகே. it didn't feel like an interview. It was like a conversation. இன்டர்வியூ இல்லையா? No, அப்படி மாதிரி தெரியல சொல்றேன், because கொண்டு வந்திருக்கேன். இன்டர்வியூ பண்ணிருக்கீங்க. no, it was like a conversation. It's even better, no? Friends கூட பேசுற மாதிரி how it feels. It felt like that. Yeah. நான் நல்லா தான் சொல்றேன், தப்பு சொல்லுங்க. Mojito Later சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.